ஸ்டார் பிரியாணி சாப்பிட்டாச்சு. இதுதான் பால்கோவா பன்னு கடை. பால்கோவா பண்ணுக்கு வாங்கினா வாங்கிக்கலாம். ஆம்பூரில் இருக்கேன். நம்ம கார் அங்கே இருக்குது. எங்கடா போகிறோன்னா பெங்களூருங்க. நம்ம கஸ்டமர் அங்கே சாப்பிட்டு வராரு ஸ்டார் பிரியாணியில். காலையிலே சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாங்க. யானானாலும் வாய் கேட்க மாட்டேங்குது. இன்றைக்கி தளபதி வந்திருக்காரு, பார்க்க முடியலையே. டியூட்டி வராமல் இருந்தால் அழகாக இன்றைக்கி தளபதியை போய் பார்த்துடலாம். தளபதி வந்ததை பார்க்க முடியாத இருக்கிறது ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அம்மா அடி கீச்சிக்கணும்டா இன்னொட்டு. நம்ம கார் இப்போ நிற்கிது. இந்த காரில் தான் நம்ம பெங்களூர் போக போகிறோம். இந்த பக்கம் பால்கோவா பன்னு, கேரட் பன்னு, ஜாம் பன்னு இதில் தான் நம்ம சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஆனால் ரேட்டை கேட்டால் தான் ஸ்டார்ட் ஆகிடும். 350 ரூபா நினைக்கிறேன். சும்மா துண்டு தான் கொடுக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது. இன்றைக்கி நம்ம தளபதியை பார்க்காதனாலே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் கூட்டம் நான் வரும்போது தான் தளபதி வந்து நின்றார் வேலூரில். அதான் விஜய் பார்த்துடலாம். பார்த்து தூரத்துலையாவது ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு பார்க்குறேன், எடுக்க முடியல. நான் கார் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நம்ம கார் மாதிரியே உள்ள ஒரு கார் இருக்கா. இதுதான் நம்மளோட கார். இன்றைக்கி இதில் தான் நம்ம டியூட்டி போகிறோம் பெங்களூர். நம்ம தளபதியை பார்க்காத வந்ததே ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்றைக்கி விஜய் அண்ணனை பார்க்க முடியாத வந்ததே வருத்தமாக இருக்குது. வர வழியில் தான் கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருந்தோன்னா விஜய் அண்ணனை பார்த்துடலாம், கார்லேயே பார்த்துடலாம். நம்ம கார் ஓட்டும் போது அவர் அழகாக பார்த்துடலாம். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து கொடுப்பனை கொடுத்து வைக்கல, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பெங்களூர் வந்துட்டேன். இப்போ வந்து எங்கடா இருக்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் லால் பார்க் போக போகிறேன். லால் பார்க் வாசல்லே உட்காண்ட்ருக்கேன். கஸ்டமர் வாவான்னு கூப்பிட்டாரு, டிக்கெட் வாங்குறதுக்கு போயிருக்காரு. நான் வரலன்னா கூட கேட்க மாட்டேறாரு. வர 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 கம்மிங் கம்மிங் கம்மிங். லால் பார்க். லால் பார்க் இதான் லால் பார்க் அங்கே இருக்கேன். இங்கேதான் அவ்வளோ புறா இருக்குது. இப்போ புறா இருக்கும். அவ்வளோ பெரிய பில்டிங் சார். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அலோடு இல்லையா? பார்க்கில் ஏகிற கடலில் ஏகிற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இந்த பக்கம் பாத்ரூமா, பப்ளிக் டாய்லெட்னு போர்டு வச்சுக்கிறேன். பிளாஸ்டிக்லாம் நாட்டு போடும். செம்மையாக இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய இடம் பார்க்குறேன். பாத்ரூம் போயிட்டு வருவோம். குப்பை தொட்டி போடுறதுக்குன்னே தனியாக டப்பா வச்சுக்கிறாங்க. எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வா, செம்மையாக இருக்குதுங்க. அந்த காலத்து முறை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்களேன். இது என்னதுங்க, ஏதோ சிம்பிள் போட்டிருக்கு, ஃபயர் டோனட் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குது. இது உள்ள சில்லுன்னு இருக்கும். இவ்வளோ பெரிய பில்டிங் போகிறாங்களா. ரொம்ப அமைதியாக இருக்குது இடம். சூப்பராக இருக்குது. ஆமாம் சார், இப்போயே இவ்வளோ கூட்டமாக வருது. சூப்பராக இருக்குங்க.
பிளான்ஸு வேறு லெவலில் இருக்குது டிசைனு. இது எல்லாமே ரியல் பூங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறது, அதுதான் நம்ம கஸ்டமரு. ஆஹா, குடிக்க தண்ணி வச்சுருக்காங்க. இந்த கார்டனோட இதுவா? ஓகே, மேப்புங்க. இந்த கார்டனுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது மேப் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாஸ் பண்ணி படிச்சுங்க. செம்மையாக இது எவ்வளோ பெரிய பில்டிங் போங்க. கேமரா வச்சுக்கிறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பூ வா, சரியாக இது. மேலே நம்மளும் கேமரா வீடியோ எடுத்துருவோம். அது பாருங்க, வா, என்ன கிணறு அது. மரம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இல்லைங்க, கிணறு இல்லை, ஏமாந்துட்டேன். உட்காரத்துக்கு இடம் சரியாக பண்ணிக்கிறாங்க. யாருங்க இவர் பேரில் நம்மளுக்கு தெரியாது, கன்னடாவில் எழுதியிருக்கு. அடா 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 அடா, இவ்வளோ பெரிய கார்டனாடா. ஃபஸ்ட் டைம் வரனால செம்மையாக இருக்குங்க. பெங்களூரில் இந்த பூ அதிகமாக பார்க்க வேண்டிய நீங்கள். வேறு லெவலில் இருக்குது மரம்லாம். உட்காரத்துக்கு சீட்டிங் பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க. அடி ஏசியாலே சாமந்தி தானே இது. ஆமாங்க, சாமந்தி. ஓ, சூரியகாந்தி பூ. அப்படியே குட்டி பையா எங்கடா ஓடுறேன். தென்னை மரம், எல்லாமே தென்னை மரமாக இருக்குது. சூரியகாந்தி பூவான்னு பூ இது. சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்குது. ஆனால் உண்மையாக வேறு லெவலில் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. பார்க்கு, நானும் பார்க்கு வந்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் லால் பார்க் வந்துக்கிறேன். உட்கார தூக்கிட்டுங்களா, ஏதோ தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ பெருசாகுது. வேஸ்ட்டு குப்பை வந்து தொட்டியில் போடணும். வா, வேறு லெவலில் இது பூ. பப்ளி செடி மாதிரி இது ஒரு செடியா. ஆஹா, என்ன அழகாக இருக்குங்க. தண்ணி போட்டுங்க. ஓ, கடலாக இருக்கா. ரைட்டு, இவ்வளோ பெரிய வால் கிளாக் பார்த்தீங்கன்னா. ஓ, ரியல் டைம் ஓடுதா? இல்லைங்க, டைம் ஒர்க் ஆகல போடுது. தெரியுது நல்லா பார்த்தா. எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துக்கிறாங்களே. நம்மளுக்கு ஒரு ஜோடி இல்லை போங்க. கிளி பறந்து கூட்டோட்டு போயிடுச்சு. வா, இதுதான் லால் பார்க்கோட பார்க்கு. என்னடா பொம்மை, என்ன பண்ணுகிறேன்? ஜாலியாக காற்று ஓட்டம் வாங்கினுங்கிறாரு. வா, வீடியோ எடுத்துப்போம். கஸ்டமர் பார்க்குறாரு, உன்னை சுற்றி பார்க்க கூட்டினா நீ ஒன்றுமே வீடியோ எடுத்துனுக்கிறேன் அப்படின்னு கடை போட்டிருக்கேன்னு போகிறாங்க. வேறு இவ்வளோ பெரிய மரம் பாருங்க, அந்த காலத்து மரம். அடி, அந்த காலத்து மரம் இவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இவ்வளோ வழி இருக்கா? இவ்வளோ பெரிய காடனாடா. அப்படிங்கப்பா, இவ்வளோ பெரிய மரம் அடி. சத்தியமாக வேறு லெவலுங்க மரம். அந்த காலத்து மரம் பாருங்க. அடி, சூப்பராக இருக்குங்க மரம். கையில் வாட்டர் பாட்டில் வர வச்சுனாங்க. செம்மையாக இருக்குங்க மரம். வீட்டுக்கு எடுத்துன்னு போய் நட்டுலான்னு பார்க்குறேன். அவ்வளோதான், என்னை தூக்கி இங்கே உள்ளே வச்சு. ஆஹா, பூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது பூ. இங்கே பாருங்க, ஆஹா, செம்மையாக இருக்குங்க பூ. ஆனால் பூ தான் இவ்வளோ பெரிய கார்டன் தான் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்கன்னா. ஆஹா, எல்லோ கலர் பூ. டிங், ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் ஒரு ஒரு புதரில் ஒரு ஒரு கப்புள்ஸ் உட்காந்துக்கிறாங்க போலுக்கு. செம்மையாக இருக்குங்க. என்ன ஸ்டைலாக நிற்கிறாரு.
இருக்குதுங்க சார். ஒரு நாள் பத்தாது சார், தொலைஞ்சிடும் சார், பத்தாது. அழகாக இருக்கீங்க வரதில். யார் நீங்கள்? 2 பேரும் தான் ஹீரோ. இதுதான் சொன்னீங்க பழைய ஃபோட்டோ. நானும் ஒத்து பார்த்தேன் அந்த கோயிலில். முடியலையே, ரொம்ப வயசாயிட்டு. அப்படியே சொல்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு கூட சாமி. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி வேறு பூஜியா. வா, செம்மையாக இருக்குங்க. பயங்கரமாக ரெடி பண்ணிடுறாங்க. அங்கேருந்து அப்படியே யூட்டன் வச்சு அந்த பக்கமும் போகுது, இந்த பக்கமும் வருது. கழுகு எங்கடா அங்கே பண்ண நேரம். ஓ, டிக்கெட்டா? ஆஹா, சூப்பராக இருக்குது மரம். வேற லெவல். மரத்துலேயே காணாமல் போயிடலாம் பொழுது, அவ்வளோ மரம் இருக்குது, செடி இருக்குது, அவ்வளோ மரம் பாருங்க. நாலு மரம் இப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. குறுக்கி குட்டி பையா அங்கே என்னடா பண்ணுவேன்? ஜாலியாக உட்காந்து கொத்துன்னு போது கொத்திடுவானா, ஓடிடுறேன்டா. இருக்குதுங்க. ஓ, இது ஸ்ட்ரைட் லைன் தான் ரெடி பண்ணுறாங்களா? நிறைய தண்ணி சூப்பராக அடிக்குது பாருங்க. கேமரா ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுமோ? ஆனால் விடுங்க, காரில் சார்ஜர் போட்டுக்கலாம். செம்மையாக அடிக்குது பாருங்க. இங்கேருந்து அவனுக்கு அடிக்கிறான். வா, சூப்பராக இருக்குது கார்டன். இதுங்க கடலில் ஸ்விம்மிங் போடலாம் பொழுது, தண்ணி வந்து மெயின்டைன் பண்ண பொழுது. அப்படி இப்படி இது பாருங்க மரம் போயினே இது. உள்ள டீ காஃபி கேன்டீன்லாம் இருக்கும். நாங்கள் இருக்குமோ? செம்மையாக இருங்க. பூ செடியெலாம் வேறு லெவலில் அப்புறங்க வேறு இருக்குது. சூப்பருங்க. வேறு லெவலில் இருக்குது செடி. ஜூஸு, ஃப்ரூட்ஸு, எவ்வளோ டெமோ. ஊருக்கு அவங்க கொடுத்துருப்பாங்கடா. எதிராடி என்னடா பூ பேர் தெரிஞ்சாலும் சொல்லலாம். பூக்கு பேரே கிடையாது. பூவை தொடக்கூடாதா? அங்கே என்னடா ஆகுது? சாப்பிட்ற போட்டிருக்கு. ஓ, இந்த இடத்துல மிஸ் ஆகிடும். ரோஸ் கார்டன், லேக் வாட்டர், வேஸ்ட்டு கெட்டு, வாட்டர் கெட்டு, டேக்கிங் வாட்டர்.
ரோஸ் கார்டன் இதில் என்னென்ன இருக்குன்றது அந்த போர்டில் போட்டுருக்காங்க. பத்தாவது எவ்வளோ பெரிய மரம் அப்பா சாமி அடி. இந்த ரோஸ் கார்டனா தெரியல சார். என்ன செடின்னு தெரியல, முள்ளுங்கெல்லாம் இருக்குது. முள்ளு குச்சிருங்க அடி குத்துச்சுன்னா ரத்தம் வந்துடும். தொடக்கூடாதுன்னு வேறு சொல்லிக்கிறாங்க, தொடக்கூடாது. இதுக்கப்புறம் காஞ்சி போச்சு அந்த இடம்லாம். இடம் நல்லா இருக்குது. வெயில் ரொம்ப டூ மச்சாக இருக்கும். ஒரு ஜூம் பண்ணி கேமராவே பீஸ் போயிடும் பொழுது. எல்லாம் சாயங்காலம் நிறைய பேர் வருவாங்க போல சார். நீங்கள் தனியாக பண்ணுங்க கூட்டி போயா என்னடா பண்ணுவார் குடுக்குடும் ஓடாடே ஓடாது நெல்லு என்ன பறவை குயிலுக்கு கூ எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின் வச்சுக்கிறாங்க, க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இது. யாருன்னா வந்தீங்கன்னா வேறு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். லால் பார்க்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன லவர் சவரம் வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சிங்கிளாக போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபுட்டு போகணும், ஃபுட்டு இருக்கிறாங்க. சூரியன் ரொம்ப டூ மச் ஆகுது. என்ன சார் பறவை கீழே உண்டுக்குதான், பறக்க முடியாத கஷ்டப்பட்டுங்குது. புறா ஒன்று கீழே உண்டுக்குது போல. இல்லை அடிபட்டுக்குதான் நான் தெரியல. இதோ அது புறா போது கீழே உண்டுக்குது. ஒரு ரெக்கை இதுவாகிட்டுக்குது போல, ஒரு ரெக்கை வந்துட்டு இருக்குது போல. மறந்துச்சு. ஆனால் ஓ இதுதான் ரோஸ் கார்டனா? யாருக்கிட்ட போகக்கூடாதுன்னு வேலி இல்லாமல் போட்டுருக்காங்க. உள்ள இருக்கும் வழி இருக்கும். சூடாக உள்ள பேக்லாம் மாட்டி வச்சுக்கிறாங்க. அந்த காலத்து மரமா சார் இதெல்லாம்?
தவிர இவ்வளோ பெருசு வரும். சரி கருப்பு மூங்கில் அந்த சைடு பாரு மஞ்சளாக இருக்கு பாரு. ஆமாம் ஆமாம், உள்ள மஞ்சளாக இருக்குது, இந்த பக்கம் கருப்பாக இருக்குது. இன்னொரு மூங்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும்ல. இது பச்சை தானே சார்? இது கருப்பா? இது இல்லை கருப்பு டார்க். இது கரும்பு கலரில் இருக்குது. இது சென்டரில் பச்சை கலரில் இருக்குது, சைடில் வந்து கருப்பு கலரில் இருக்குது. அது ஒரு மஞ்சள் கலர். உள்ளே இருக்குது மஞ்சள் கலரில் இருக்குது. தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் தண்டு. அது மஞ்சள் கலரில் இருக்குது. இதே இருக்கிற இடத்துல நிறைய பாம்பு வரும். இந்த மாதிரிங்களா? சன்னு ரொம்ப டூ மச் ஆகுது. இருப்பாரு இப்போ இங்கே தெரியாது. நேராக இருக்கு. நம்ம ஸ்ட்ரைட் பார்வையில் மட்டும் அதான் வெயில் பட்டு அடிக்குது. இங்கே தெரியும். ஓகே ஓகே சரிதா. பார்க்குறேன். இதோ இருக்குங்க. இங்கே இல்லை, அதோ அது மேலே இருக்குது சார். அது காக்கா கூடு சார். எதை சொல்கிறேன்? அதுதானே சொல்கிறீங்க? அங்கே இல்லை, அதோ இருக்குது. ஓகே 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 தெரியுதா? பார்த்துறேன் சார். உங்களுக்கு தேன் கொண்டு தெரியுதா? தேன் கூட அவர் தேடுவார் பாருங்க. ஆமாம், தேன் கூட்டு இருக்கு. அது வெயிலில் மறையுது. தெரியல. லைன் கரெக்டாக இருக்கு. நம்ம அது கரெக்டாக வெயில் படவே கிளை மாதிரி தெரியுது. அது என்ன சார், டேமா? இதான் சார் மஞ்சள் கலர் நீங்கள் சொன்னீங்களா? ஃபுல்லாக மஞ்சள் தான் இருக்குது. பேம்பு, இந்த பேம்பு அந்த சூப்பராக இருக்குது. வித்தியாசம். இந்த கனல்லாம் இருக்கு இல்லையா, ஃபாரின்ல என்ன பண்ணுவாங்க, இதில் தண்ணி எப்பயுமே பார்த்துப்பாங்க. தண்ணியை நிறைய வச்சு இந்த கோல்டு ஃபிஷ் விட்டுவாங்க. ஓகே ஓகே. அப்படியே ஃபிஷ்ஷாக இருக்கும். இங்கே தண்ணியே இல்லை. தண்ணியே இல்லை. மரம் சாஞ்சி போயிட்டுருக்கான். தொட்டு பார்ப்போம். ஆரம்பாடி அவ்வளோ பெரிய காம் உடஞ்சி விழுந்துட்டு இருக்கு. தெரியுது சார். தெரியல எனக்கு உண்மையாக தெரியல. அது வரேன் சார். இவ்வளோ பெருசு இருக்குது சார். அது அந்த கிளையிலே இருக்கனால தெரியல சார். க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் இருந்தது. அப்படிங்களா? இவ்வளோ பெருசு. அப்படியே வாங்க. அதை கண்டுபிடிச்ச ஒரே ஆள் மீன். டஸ்ட்பின். இல்லை, நான் எடுத்துக்கு போகிறேன். டஸ்ட்பின் போகிறேன். எடுங்க, நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக
நானும் டஸ்ட்பின் பக்கத்தில் நிற்கலாம். ஆனால் நான் டஸ்ட்பின் பக்கத்தில் நிற்கிறதுக்கு என்ன காரணம்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு டஸ்ட்பின் மாதிரி தான். சொல்லுங்க. நான் வந்து லால்பாக் பக்கத்தில். ஆமாம், நீங்கள் பெங்களூர் ஜேபி நகர் தானே? நீங்கள் டைம் டிலே ஆகாது இல்லைங்க? ஓகே, சரி. 6:30லேருந்து மாற்றிட்டாருங்களா மறுபடியுமா? 5 மணி 6:30லேருந்து 7க்குள்ளே அடிங்க. அந்த காலத்தில் மரம் எப்படி இருந்துரும் போகிறோம் சார். ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் மாதிரி. ஆ ஊர் ஃபுல்லாக எனக்கு சென்னையிலலாம் நான் இருக்கும்போது கேட்கறதுலாம் இந்த மரம் தான். ஆனால் இப்போ பார்க்க முடியலையே சார் கேட்கறதுலாம். தூங்குச்சு மரமா. தூங்கினே இருக்குமாப்பா எப்பவுமே? ஈவினிங் ஆனோடனே தூங்கிடும். அது எப்படி சார் தூங்குதான்னு அது எல்லாம் அப்படியே இப்படி முடிக்கும். ஓ மூடிங்களா? ஏன்னா எங்கள் பழைய வீட்டில் இன்னும் அந்த மரம் இருக்குடா. அந்த எங்கள் பழைய வீட்டு இஷ்டிருக்காங்க. பட் அந்த மரம் அப்படியே தான் இருக்குது. அணில், குட்டி அணில் மரம் வேறு லெவலில் இருக்குது. மேலெல்லாம் ஏறணும். ஏறுங்க என்ன சார்? சார் எங்கள் வயசில் இருக்கிறீங்க மேலாம் என்ன பண்ணுறீங்க? பாருங்கள் அணில் ஜாலியாக விளையாண்டுக்கிறேன். பல வாட்டி வந்து 7:30 மணி வரலாம் இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ பெரிய லேக் இருக்குங்களா? நிறைய மீன் இங்கே நிறைய மீன் இருக்குங்க. சின்ன லட்சம்ல தெரியுது போய் உட்காந்து எல்லா விதையும் கொத்தி 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 எடுத்துக்கிட்டீங்க. அவ்வளோதான். அது டிக்கெட் எங்கே போனாலும் ஒரு டிக்கெட் போட்டுறாரு சார். ஆமாம், அந்த டிக்கெட்டை திருப்பி திருப்பி போட்டே தான். உங்களை வச்சுக்கோங்க. கொண்டா கொண்டா. வாத்து நிறைய இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. தென்னங்க இருக்கும். தனித்தனியாக கிளை மரம்லாம் போட்டு அதுக்குன்னு விட்டுருக்காங்க சார். மரம் அழகாக இருக்குது. பியர் ஆஃப் ஸ்னேக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு ஃபோட்டோ ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு நீ ஞாபகம் இருக்கா? நம்ம இதில் இருக்க ஞாபகம் இருக்கா? அமர்த்திட்டோம் இருக்கேன், ஃபோட்டோஸ் இருக்கேன். போதி மரத்தின் அடியில் சித்தார்
காலை வச்சுன்னு உட்காந்து அது கொஞ்சம் ஸ்டைலாக பாரு. காலை வச்சு தான் உட்காரணும். ஸ்டைலாக பாரு. கால் மேலே கால் போட்டணும் பாரு. அப்படியே உருண்டு. கை எடுத்து கஷ்டம் தெரியுமா? பேசு. கஷ்டமா இருக்குப்பா. முடிவு காலை பதிவிடு. வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணுற மரம் பாருங்க, வேற லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. சூப்பராக இப்படி கட்டினானுங்கன்னு தெரியல. நான் மரத்தை இவ்வளோ மரம் பாருங்க. என்ன சார்? அப்படியே இறங்கிக்கலாம். போங்க, முன்னாடி போய் இறங்கிக்கலாம். இப்படி இறங்கிறது வழி இருக்கா? அந்த பக்கமும் லேக்கு தான் சார். அதுலேயும் லேக்கு தான் சார். தண்ணி வருதா? அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. இவ்வளோ லாங்லேருந்து இவ்வளோ லாங் தண்ணி. அது வாட்டர் ஃபால்ஸ் அது சார். வாட்டர் ஃபால்ஸ் ஆகுது. அவ்வளோ தண்ணி வருது மேலேருந்து. இவங்களாம் ரெடி பண்ணதா இல்லை தண்ணி வருதா? ஆஹா, செம்மையாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. ஆஹா, சூப்பராக இருக்குதுங்க வாட்டர் ஃபால்ஸு. அங்கே திருது வாட்டர் ஃபால்ஸ். ஆஹா, செம்மையாக இருக்குது. எவ்வளோ பெரிய லால்பார்க்கு கார்டனு பாருங்க. இங்கே எப்படி பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ பெருசு. அதெல்லாம் வந்து பார்க்கணுங்க, பார்க்க வேண்டியதான் உண்மையான. சாயங்காலம்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும். ஆஹா, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு பின்னாடி பாருங்கள் தண்ணி எப்படி ஊற்றுதுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் மரம். ஆஹா, எவ்வளோ காக்கா, கொக்கு, அணில், குருவி. டே காக்கா போயிடு. எங்கள் ஊரில் காக்காவே இல்லை. வந்துடுறியா எங்கள் வீட்டுக்கு? வாத்து, மீன். இது பாருங்க அணில் பற்றியா என்ன பண்ணுறான்? டே குடி போய் டே சார். மரத்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ பெரிய ஓட்டக்குது. மரத்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். அவ்வளோ பெரிய ஓட்டக்குது ஓசோனில். வா, அவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸா சார்? இது தண்ணி இவங்களே ரெடி பண்ணி விட்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆஹா, செம்மையாக இருக்குது. இல்லை சார், இவங்க ரெடி பண்ணி விட்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். இவங்க ரெடி பண்ணி விட்றாங்கன்னு நினைக்கிறேன். இதிலேருந்து எடுத்து அதில் மேலே விட்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வாத்து, இந்த பக்கம் தண்ணி வருது. இவங்க பம்ப் பண்ணி எடுத்து விட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, தண்ணி சூப்பராக அடிக்குது. அப்படிங்களா? தண்ணி எடுத்து அந்த பக்கம் பம்ப் பண்ணி விட்றாங்க. ஓகே ஓகே ஓகே. ஓ, போனால் எகிரி குச்சிடலாம் சார். அதுக்கு என்ன பண்ணுறது? என்ன சார்?
சார் அப்படியே வாக் போங்க, சூப்பராக இருக்குது இடம். நீங்கள் போங்க சார், நான் வரேன். நீங்கள் வாங்க சார். ராஜா மாதிரி நடிக்கணும், ராஜா மாதிரியே மாறிக்கணும். நடக்கும்போது இங்கே பாருங்க, ஒன்று மட்டும் தப்பிச்சு மேலே வந்துட்டு இருக்குது. எது இந்த போதே எப்படி தப்பிச்சுன்னா கீழே வந்து தப்பிச்சு மேலே வந்துட்டுக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆ வெறும் டிசம்பர் தான், டிசம்பருக்கு தான் நல்லா இருக்கும். இது ஒரு காலத்தில் என்ன கிளைமேட் ஜூனில் வந்தால் கூட நல்லா இருக்கும். மே ஜூனில் வந்தால் கூட அழகாக இருக்கும். கரெக்டு. வா, வேற லெவலில் இருக்குதுங்க மரம். அப்பா சாமி, சூப்பராக இருக்குங்க. அடா அடா அடா, ஷூட்டிங்கே எடுக்கலாம் பொழுது, அவ்வளோ பெரிய கார்டன் ஆகுது. அப்புறம் தண்ணி எப்படி வருது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. வாட்டர் பாட்டிலோடு வருவேன், பரவாயில்ல. பாருங்கள், இதிலேருந்து தண்ணி எடுத்து அந்த ஓஸ் போகுது பார்த்தீங்களா, இதுலேருந்து தண்ணி எடுத்து அதில் மேலே ஏற்றி அதுலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு கப்பல் மாதிரி சாஞ்சி போய் கிடக்குது பார்த்தீங்களா, அது பாருங்கள். இதுலேருந்து தண்ணி எடுத்து, இந்த லேக்கிலேருந்து தண்ணி எடுத்து அந்த ஓஸ் வழியாக மேலே போய் அப்படியே மேலே வந்து அப்படியே வந்து அங்கே வருது ஓகேங்களா. அதுலேருந்து அப்படியே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுது. இதில் வந்து திரும்பி மறுபடியும் இதிலே ரொம்ப இதில் ஊற்றுது. வேற லெவல் டெக்னாலஜி, டெக்னாலஜி பாஸ், டெக்னாலஜி. ஹார்டிகல்ச்சர் கார்டன் ஆக்சுவலாக இங்கே இருக்க சார் அந்த மரத்தாண்ட போயிட்டு நில்லுங்க, அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த சென்டர் மரத்தாண்ட 2 பேரும் நில்லுங்க. ம், அந்த பக்கம் வாட்ரு, இந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸு. தண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் வாட்டர் ஃபால்ஸில். சூப்பராக இருக்குது, வேறு நாள். தண்ணி வரத்து நிப்பாட்டிட்டாங்க. 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் வாட்டர் ஃபால்ஸு குட்டி நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வருதா?
இங்கே எவ்வளோ தண்ணி மேலே இருக்குது, கட்டெல்லாம் இருக்குது. நீர் கோயில். குடிக்கிட்டு தண்ணி வச்சுக்கிறாங்க பார்த்தியா. எத்தனை கிளை வச்சது 2 மரமும் அல்நாள் அழுக்கு மாதிரிலாம் இருக்கு. செமையாக இதை மரம் வேற லெவல். அப்படி 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கும் சார். 1000-2000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 100 வருஷமா? அதுலேயே ஒரு 20 கிலோ போகும், இதில் ஒரு 30 கிலோ போகுது. சரி, இப்படி திரும்புங்க. சார் அப்படியே போகிறீங்களா உள்ள? ஜூம் பண்ணுறீங்களா? 2 பேருமே ஜூம். வாடா தம்பி, நான் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே மட்டும் வயலட் இந்த எப்படி இந்த இன்னொன்று சொல்லலாங்க. வயலட் பூவாக பறிச்சு பறிச்சுட்டு அந்த மேலே இருக்குது. அந்த ஃபுல்லாக பூ வயலட் பூ. எடுக்கும் போது தான் ஃப்ரெஷ்ஷாடா.
ஓகே சார், அப்படியே ஏஞ்சிருங்க, ஃபோட்டோ மட்டும் அப்படியே ஏஞ்சிருங்க, வீடியோ எடுத்துட்டீங்களா? ஏந்திரா. நீங்கள் ஏஞ்சிருங்க சார். செம்மையாக இருக்கும் லைட் கலர் பூ. மரம் வேறு லெவலில் தான் இருக்குது. ஒயிட் லைட். இது என்ன சார், மிரர் கிளாஸா? கிளாஸ் ஹவுஸ். கிளாஸ் ஹவுஸ். கிளாஸ் ஹவுஸ்னால் நம்ம கிளாஸில் நம்ம முகத்தை பார்த்துக்கலாங்களா? இல்லைம்மா, இப்போல்லாம் நிறைய இந்த இண்டோர் பிளான்ஸ். ஓ, எலிஃபெண்ட்லாம் இருக்கா? ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மேடம். செம்மையாக இருக்குது பூ டிசைனு. வா, வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃபோட்டோ எடுக்கிற இடமா? மிரர் ஹவுஸா இது? ஐய், குட்டி பையா இந்த ஸ்டைலாக பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் வச்சுக்கிறாங்க. மிரர் ஹவுஸாக க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. டோ நாட் மொபைல் ஃபோன் டிரைவிங் போட்டுக்கிறாங்க. Do not use mobile phone. ஐ, புலி எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணுறாங்க போல சார். புலி அதை உட்காந்துது சார், எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாங்க. ಸಿಂಗಲ್ ಫೋಟೋ ತೆಗಿತೀರಾ? ನಿಂದು ಸೂಪರ್ ಆಗಿದೆಯಾ? சூப்பராக அழகாக பண்ணிக்கிறாங்க. வேறு லெவலு. லைட்டு, ஆஹா லைட்டு. சூரியனை கிழிச்சிக்கிட்டு வந்துருக்குது ஏரோப்ளைனு. எவ்வளோ அழகாக சும்மா கட்டிக்கிறாங்க போட்டு. மயில், ரியல் மயில் உட்காந்துக்குது. ஐப்புறா, பைப்புறா. வா, செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலு. இங்கே பாருங்க சாமந்தி. இன்னும் மழையை தொடங்கிட்டு இருந்தாங்க. என்னடா பண்ணுறீங்க? செம்மையாகுது. இது நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது சார். வேறு லெவலில் இருக்குதுங்க மரம். ஃபோனு கீழே போய்ட்டுருங்க முடியா.
கரெக்டாக 5:30 வரும். சார் போங்க. ஒண்ணுமே இல்லையா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு? வேணாம் சார், வேணாம் சார். நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார். நான் எப்படி எடுத்துப்பேன், பரவாயில்ல. சார் வீடு கட்டிக்கிறாங்க சார், உள்ளே போய் பத்துக்கலாம் சார். இப்போ பார்த்தாங்கன்னா கன்ஃபார்ம் பெங்களூருக்கு இதுக்கு தான் போயிருக்காங்க. செம்மையாக இருக்கு வீடு. முன்னெல்லாம் கேமரா சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலுங்க. மரம் வடிவில் டிசைன் பண்ணிடுறாங்க. சூப்பராக வந்து ஒரு பேர்டு அடி மரத்தையே ஒரிஜினல் மட்டும் டிசைன் பண்ணுறாங்க. எப்படி வச்சுக்கிறாங்க நம்மகிட்ட. சூப்பராக இருக்குது. அங்கே நாங்கள் மலையே இருக்குது. மேலே என்ன கோயில் இருக்கா? எவ்வளோ பெரிய காடனா இது. ஆமாம், கோயில் இருக்குது. செம்மையாக இருக்குது. எங்கள் லவ்வர் ஜோடியாக போகிறீங்களே. மலை மேலே ஏதோ கோயில் மலை மாதிரி இது சார். என்ன சார்? அடி எவ்வளோ பெரிய மரம். இன்னும் 25 கிளைக்கு இன்னும் இருக்கும் பொழுது. காட்டன் அவ்வளோ பெருசாக இருக்குது. தேன்கூடு பார்த்துட்டேன், தேன்கூடு பார்த்துட்டேன். அதுவும் இருக்கு. தேன்கூடு பார்த்தீங்களா? எவ்வளோ அடி, இவ்வளோ பெரிய மரம்டா அடி. இதுக்கோசம் போகிறதுக்கோசம் ரோப் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை கிலோடாப்பா? 30 கிலோ இருக்கும் பொழுது. ஐயா, தேன்கூடு ஏறி வச்சிடலாமா? போட்டு தள்ளிக்கலாம். ஏறக்கூட முடியாது சார் அது மேலே. ஜன்னல்லாம் சூப்பராக இருக்குங்க பூ. சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது மாதிரி ஃபோன். அப்பா அடி மரம் நல்லா வேற லெவலில் உள்ளது.
2,000 வருஷம் பழமையான மரமாக இருக்குமோ. இந்த மரத்தில் கொஞ்சம்